ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரூபி காமிக்ஸ் தமிழ். இந்த சாப்டரில் ஷென்ஜிங்யாவும் ரொன்சிங்கோ அவங்களோட அரண்மனைக்கு திரும்ப வந்துடுறாங்க. ஆனால் 2 பேருமே வரவேற்க வேண்டிய சேவகன் ஷென்ஜிங்யாவை மட்டும் வரவேற்கிறத பார்த்து ஷென்ஜிங்யா கோவப்படுறான். உன் கண்ணுக்கு யா இளவரசி தெரியலையான்னு கோவமாக கேட்குறான். பயந்து போன சேவகன் ரொன்சிங்க ரொம்ப மரியாதையோடு வரவேற்கிறான். தனக்காக தன் வீட்டு சேவகனையே கண்டிக்க போன ஷென்ஜிங்யாவை பார்த்து ரொன்சிங் சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் ஷென்ஜிங்யா ரொன்சிங்க உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் அவன் கூட்டிகிட்டு போகிற வழி தன்னோட அறைக்கானது இல்லை. அதுக்கப்புறம் தான் ஷென்ஜிங்யா சொல்கிறான், அது நம்மளுடைய கல்யாண அறை. நாம் அங்கே நியூ இயரில் மட்டும்தான் இருப்போம். மற்ற நாளில் நீ ஏன் அறையில் தான் தங்குவ அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு ரொன்சிங் யோசிக்கிறான், இளவரசர்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அறையில் தங்குவாங்களா? பரவாயில்லையே, நான் கூட இவ்வளோ ஆடம்பரமாக வாழ்ந்ததில்லை. இப்படி தன்னோட கடந்த காலத்தில் எப்பயுமே பிஸியாக இருந்ததை யோசிச்சுட்டு ஷென்ஜிங்யா பின்னாடியே அவனோட அறைக்கு போயிடுறான். ஷென்ஜிங்யாவோட அறைக்கு போனதுமே ரொன்சிங் கண்டதை யோசிச்சு வைக்கப்படுறான். ஆனால் ஷென்ஜிங்யா ரொன்சிங்கை தன்னோட அறைக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கான காரணமே வேற. பொதுவாக ரொன்சிங் மாதிரி குஞ்சங்களுக்கு ஹீட் சைக்கிள் வர்றது நம்ம பொண்ணுங்களுக்கு மாதம் மாதம் பீரியட்ஸ் வர மாதிரி. ஆனால் அது வரத்துக்கு பர்டிகுலர் டைம்லாம் ஒன்றும் இல்லை. அது நேச்சுரலாக வர வரைக்கும் எல்லாம் சரிதான். ஆனால் ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்கிற ஹீட் சைக்கிள்னால சில பாதிப்புகள் அந்த குஞ்சங்களுக்கு வரக்கூடும். அதே மாதிரி தான் ரொன்சிங்கும் ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடுவானோன்னு சொல்லி தன்னோட அறைக்கு கூட்டிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் ஷென்ஜிங்யா அவனுக்கு ஆஃபீஸில் வேலை இருக்கிறதா சொல்லி தான் அங்கேயே தங்கிக்கிறதாவும் சொல்லிட்டு கிளம்பிடுறான். என்னதான் ஷென்ஜிங்யா ரொன்சிங்கை தன்னோட கட்டில படுக்க சொன்னாலும் அவனுக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. இருந்தாலும் தயங்கி தயங்கி அவன் கட்டிலில் படுத்ததுக்கு அப்புறம் தான் அவனோட நறுமணங்கள் எல்லாம் சேர்ந்து அவனை போத்திக்கிற மாதிரியும் இப்போதான் அவனுக்கு பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுற மாதிரியும் நினச்சி அவன் தூங்கிடுறான்.